உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மிதுன ராசி அன்பர்களுடைய பிறப்பின் ரகசியம் கண்ணாடி போல் முன்னாடி நின்று சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. நான் ஆன்லைன் மூலமாகவும் மற்றும் நேரடியாகவும் வருகின்ற என்னுடைய அருமை வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகளை, நான் கூறிய விஷயங்களை அவர்கள் ஆமான் என்று கூறியதால் வெளிப்படையாக நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக அவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய பொதுவான குணாதிசயம் என்ன, பொதுவான செயல்பாடு என்னென்னா, தனித்துவமாக எதையும் செய்ய வேண்டும் என்ற பண்புடன் தன்னை தானே அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயம், இந்த புதுமை என்றால் யார்கிட்ட கேட்கலாம்னா மிதுன ராசிட்ட தான் கேட்கலாம். இந்த கண்டுபிடிப்புனாலுமே மிதுன ராசி தான். எதை கண்டுபிடிக்கிறா இருந்தாலும் அந்த ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படின்னா, புதுமையாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்கன்னா அதில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களாக மட்டுமே இருக்க முடியும். எதை வச்சு அப்படி சொல்கிறேன்னா, அறிவு கொட்டி கிடக்கும். அறிவு அப்படியே என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ அறிவு தான் நான் வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவு கிடங்குதான் நீங்கள். ஆனால் அந்த அறிவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்காக பயன்படுத்தினீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்தினீங்களா, உங்களுடைய எதிர்காலத்துக்காக பயன்படுத்தினீங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி எதிர்காலத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்கான சூழ்நிலைக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லி வாழ்க்கையில் நின்றுக்கவே மாட்டீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நீதிமான் எப்படி பல பேருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணுங்கிறக்காண்டி தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக எப்படி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பின்னாடி உள்ள நபர்களுடைய கவலைகளையும் உங்களுக்கு முன்னாடி உள்ள நபர்களுடைய கவலைகளையும் எப்படியா தீர்த்து வச்சுருவோம், நம்ம அறிவை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை சிந்திக்காமல் அவர்களை பற்றி அதையும் சிந்திப்பீங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டிய முதல் விஷயம். உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சாதான் இப்போ உங்களுக்கு வயது 20ஆக இருந்தாலும் சரி, அல்லது 30 வயதாக இருந்தாலும் சரி, அல்லது 50 வயது 60 வயதாக இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் உங்களுடைய சன்னதி உங்களுடைய பெயரை சொல்லும். உங்களுடைய இயல்பான ஆற்றலை நீங்கள் முழுமையாக உங்களுடைய சன்னதிக்கு, உங்களுடைய வம்சாவளிக்கு நீங்கள் கொடுக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம ஏன் இந்த பூமியில் பிறந்தோம், நம்ம எதற்காக வளர்கிறோம், நம்ம எதற்காக ஆசைப்படுறோன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்களுக்காகவும், நம்மளை நம்பி வந்த நம்மளுடைய கணவன் அல்லது மனைவிக்காகவும், அப்போ நம்ம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகளுக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவும், நம்மளை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தகப்பனுக்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமியில் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்துகிறோம். தனக்காக செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் தன்னை சார்ந்து தன்னுடைய சுற்றி இருப்பவர்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து கொண்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழும்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உண்மையான பாசம், உண்மையான உறவுன்னு சொல்லி நம்பி நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க சொல்லுங்கள். உண்மையாக லவ் பண்ணுறாங்க, பாசமாக லவ் பண்ணுறாங்க, என்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மிதுன ராசி பெண்கள்
அதிகமான நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கீங்க. காதல் என்பது காற்றடித்த பலூன் மாதிரி புஷ்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அதிகமான நபர். இது ஆண்களுக்கும் பொருந்தும். மிதுனராசி ஆண்களுமே சம்டைம் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. இரட்டைத்தன்மை சார், எப்பவுமே மிதுனராசிக்கு இரட்டைத்தன்மை இருக்கும். ஒரு பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி வச்சுக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வைக்கிறது ஆறா சேராங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சேரு உங்களை இழுத்து உள்ளே கொண்டு போயிருங்கிறதும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கி. ஆற்று தண்ணியில் காலுக்கு மட்டும் நீட்டாக கழுவிட்டு தலையை தண்ணி தொளிச்சிட்டு வந்துடுங்கிற பாசமும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சடக்குன்னு எதில் போனாலும் படக்குன்னு போய் விழுந்துறீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அப்போ எதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதி. பேச்சு போட்டியிலேருந்து, கட்டுரை போட்டியிலேருந்து, கவிதை, நாட்டியம், இசை, இயல், இசை, நாட்டியம், அத்தனை விதமான விஷயங்களும் திறமைகளை உள்ளே வச்சு ஒரு கிடங்கு மாதிரி தான் வாழ்ந்துக்கிறீங்க. அப்படியே எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம், பயன்படுத்துகிற செயல்பாடுகளை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை உருவாக்கி கொள்ள போகிறீங்க. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்காக பயன்படுறதுக்கு இனிமேல் நீங்கள் முயற்சி எடுக்கணும். அப்போ அந்த முயற்சி எடுக்கணும்னா என்ன விஷயம் செய்யலாம், என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பகுதியில் உள்ள 3ஆம் பாலினத்தவர் என்று சொல்லக்கூடிய திருநம்பி அல்லது திருநங்கை என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கான உணவுக்கான ஏதாவது ஒரு செலவு, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். அவர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா புதன் உங்களுடைய ராசியின் அதிபதி. நீங்கள் அவருக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய புதன் பகவான் உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அவங்களுக்கு உணவுக்கு ஏதாவது உதவி செய்கிறது அல்லது ஏதாச்சும் புதிய ஆடைகள் வாங்கி தரது, வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய பிறந்தநாள் அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடைகள் வாங்கி கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒளியை கொடுக்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், இந்த பொதுவாகவே உங்களை நீங்கள் இயக்கிக்கொள்ள என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை ஒவ்வொரு புதன் ஓரையிலும் நீங்கள் மனதார வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பின்பற்ற வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் புதன்கிழமை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது, வளவலா கொலவலான்னு இருக்குங்கிறது மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.